எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்டிலேருந்து உங்கள் அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவு உங்களுக்கு போடுறேன். இப்போ இருக்கிற மார்ச் 31 இயர் எண்ணி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் நமக்கான அடுத்த ஆப்ளிகேட்டரியாக நம்ம வந்து ஏப்ரல், மே, ஜூன் இந்த சீக்வன்ஸில் என்னெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ இது. இந்த வீடியோவோட எண்டில் ஒரு திருக்குறளும் அதுக்கான ஒரு ஒப்பீனியனும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவாக நிறைய பேர் எழுதிட்டாங்க. பட் நாம் ஏதாச்சும் நமக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு திருக்குறளை நாம் எந்த கோணத்தில் பார்க்குறோங்கிறது ஒரு இயர் எண்டிங்கில், சரி இந்த வீடியோவோட எண்டிங்கில் சொல்லலான்னு ஒரு ஐடியா. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி சம்மந்தமான பதிவில், ஜிஎஸ்டியில் உங்களுக்கு காம்போசிஷனுக்குலேருந்து ரெகுலருக்கு சுவிட்ச் ஓவர் ஆனவங்க, ரெகுலர்லேருந்து காம்போசிஷனுக்கு சுவிட்ச் ஓவர் ஆனவங்க ஐடிசியோட டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கான டைம் வந்து வித்தின் 90 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். அதுக்கான விஷயத்தை பார்த்துக்குங்க ஒன்று. அப்புறம் காம்போசிஷன் இருக்கவங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு வித்தின் ஜூனுக்குள்ளே பண்ணணும், அது ஒரு விஷயம். இது ரெண்டும். அப்புறம் ரெகுலராக ஜிஎஸ்டிஆர் 3B பண்ணுறவங்களுடைய விஷயம் இருக்குது, அதை நம்ம பண்ணணுங்கிறது ஒன்று. அப்புறம் இந்த 90 டேஸ் பேமெண்ட்டு விஷயம் இருக்கிறவங்க அந்த 90 டேஸ் கால்குலேட் பண்ணி அந்த பேமெண்ட்டை கிளியர் பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும், இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்கம் டேக்ஸில் டிடிஎஸ் அப்ளிகேட்டரி இருக்கிறவங்க இப்போ பார்ட்னர்ஷிப்புக்கும் ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி இருக்குது, அதையுமே கூட செக் பண்ணிக்கங்க அதுக்கான பார்ட்னருக்கா. ஏன்னா 30th ஏப்ரலுக்குள்ளேயே டிடிஎஸ் பிடிச்சிருக்கணும். மேபி மிஸ் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் இப்போயாச்சும் பிடிச்சிருங்க. ஏன்னா வித்தின் 1 மந்த் ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டோட அதை செட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா டிடிஎஸ் பிடிக்கலன்னா உங்களால் எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ண முடியாது பார்ட்னர்ஷிப்புக்கு. முதல்ல ஏன்னா பார்ட்னர்ஷிப்போட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேலரிக்கும் டிடிஎஸ் இல்லை, இப்போ இந்த இயர்லேருந்து டிடிஎஸ் இருக்குது. அந்த அப்ளிகேட்டரி நாம்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஜிஎஸ்டி டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் வித்தின் சப்சிக்வெண்ட்டாக ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட டின்னை வந்து இகேஒய்சி பண்ண வேண்டியதை பண்ணணும். அந்த வித்தின் டியூ டேட்டுக்குள்ளே பண்ணலைன்னா அதுக்குமே கூட பெனால்ட்டி 5,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இப்போ இருந்தே கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதாக இருக்குங்கிறது ஒரு விஷயம். இதுதான் இந்த 3 செக்மெண்ட்டோட விஷயம். பட் இஎஸ்ஐ பிஎஃபோட டியூ டேட்டு அது எப்படிங்கிறத அந்தந்த டியூ டேட்டுக்குள்ளே கரெக்டாக அதையுமே ஃபாலோ பண்ணிங்க. அது குறித்து நான் மிகப்பெரிய ப்ராக்டிஸில் அதில் இல்லை, இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆப்ளிகேட்டரி பண்ணலாம், அந்த எக்ஸ்பென்ஸையும் நம்ம கிளைம் பண்ண முடியாதுங்கிறது இன்கம் டேக்ஸில் டிஸ்அலவன்ஸில் இருக்குது, அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கங்க. ரைட், கடைசியாக பாயிண்ட்டு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இதோட மீனிங் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5 வயசு பையனாக இருக்கலாம், 10 வயசு பையனாக இருக்கலாம், 60 வயசுக்காரங்களாக இருக்கலாம், 70 வயசுக்காரங்களாக இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும். அவங்களோட ஏஜ் வாட் எவர் இட் மேபி, அவங்களுடைய ரிலீஜியஸ் கேஸ்ட் வாட் எவர் இட் மேபி, இது எல்லாத்தையும் மீறி அவங்க சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன விஷயம் வேறு மாதிரி இருக்கலாம், இனிமேல் சொல்லக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரி இருக்கலாம். இப்போ சொன்ன விஷயம் என்னவாக இருக்கோ, இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையோ இதுக்கு பின்னாடி சொன்ன விஷயத்தையோ வச்சு நம்ம பின்னாடி சொல்ல போகிற விஷயத்தை வச்சோ ஒரு முடிவு எடுக்காமல், இப்போ சொன்ன விஷயத்தில் என்ன கருத்து இருக்குது, இதில் என்ன பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத உங்களோட அறிவு சார்ந்து நீங்கள் யோசனை பண்ணிவிட்டு அதில் இருக்க நல்ல விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு. தட்ஸ் கால்ட் எப்பொருள் யார் வரை கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதுதான் அறிவு சார்ந்த விஷயமா இருக்க முடியுங்கிறத சொல்கிறாங்க. ஃபாலோ பண்ணிக்கங்க. இது பிடிச்சிருந்தா லிங்க் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.